தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே இலக்கு என்று முதல் அறிக்கையை வெளியிட்டார். விஜய் கட்சி ஆரம்பித்தது தொடங்கி அவரை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து ஆதரித்து வந்தார். அவருக்கு ஆதரவாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தாவேகாவின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் பெரியார், அம்பேத்கர் ஆகியோர் தாவேகாவின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்டனர். திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள் என்று விஜய் அறிவித்தார். திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் கொள்கைகளாக அறிவித்த விஜய்க்கு சீமான் அவரது கட்சியினரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஒன்று திராவிடத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அல்லது தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். இரண்டு கொள்கைகளும் ஒன்றாக இருக்க முடியாது என சீமானும் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை விழுந்து வந்த மாற்று வாக்குகள் விஜய் கட்சிக்கு சென்றுவிடும் என்பதாலும் நாதாகாவினர் விஜய் கட்சியில் இணைவதாலும் அந்த அதிருப்தியில் சீமான் விமர்சனம் செய்து வருவதாக தாவேகாவினர் கருத்து தெரிவித்தனர். ஆனால் சீமானை விமர்சனம் செய்து விஜய் இதுவரை எந்த கருத்தையும் கூறவில்லை. இதனிடையே மதுரையில் கடந்த 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய விஜய் பிரதமர் மோடியை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்தார். அதேபோல முதல்வர் அப்பா என்று அழைக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அங்கிள் என்று விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் குவிந்துள்ளன. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது? விஜயை மீண்டும் விமர்சித்த சீமான், கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்த ஸ்டாலின் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என்று விஜய்க்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், விஜய் மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்க்காதீர்கள். நான் வைத்திருப்பது விதை நெல், பதறு கிடையாது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது. மாநாடு எப்படி இருக்க வேண்டும், மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்த வேண்டும் என்று அதனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். விஜயகாந்த் பற்றி பேசுவதால் வாக்குகள் கிடைத்து விடுமா? மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. புயல், சுனாமியே வந்தாலும் எனது தம்பிகள், தங்கைகள், தாய்மார்கள் என்னுடன் நிற்பார்கள் என்று கூறினார். தொடர்ந்து அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என்று கத்துகிறது? ஜங்கிள் ஜங்கிள் என்று தானே கத்த வேண்டும். கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என்று தெரிவித்தார். விஜயின் பவுன்சர்கள் அத்துமீறல் குறித்த கேள்விக்கு ஓட்டு கேட்க வரும்பொழுது விஜய் இவ்வாறு வர முடியாதல்லவா என்று காட்டமாக பதிலளித்தார். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.